அருமையானவர்களை இந்த நாளிலும் அவருடைய வார்த்தை நான் கொண்டு வருகிறேன். ஏசாயா 54 2 மற்றும் 3 வசனத்தை நான் படிக்கிறேன். உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலங்களின் துறைகள் விரிவாகட்டும். தடை செய்யாதே, உன் கயிறுகளை நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்து. நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். ஆமென். அப்ப இன்னைக்கு ஆண்டவர் சில காரியங்களை உங்க இடத்துல பேசுகிறார்கள். என்ன அப்படின்னா, இடம் கொண்டு பெருகுவாய், வலதுபுறமும் இடதுபுறமும் இடம் கொண்டு பெருகுவாய். அப்ப இது ஒரு பெருக்கத்தை குறித்ததான ஒரு மைண்ட் செட்டை குறிக்குது பாருங்க. அதனாலதான் உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு. அப்ப உன்னோட மைண்ட் அதை நீ எக்ஸ்பேண்ட் பண்ணு. உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும், தடை செய்யாதே, உன் கயிறுகளை நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்து. அப்ப உங்க கற்பனை திறன், அந்த இமேஜினேஷனை நம்ம என்ன செய்யணுமா, எக்ஸ்பேண்ட் பண்ணணுமா, அந்த இமேஜினேஷனை டெவலப் பண்ணணுமா. ஆண்டவர் பாருங்க, இந்த ஆண்டுல நம்மை கொண்டு பெரிய பெரிய காரியங்களை செய்ய போகிறார். உங்களை கொண்டு அநேகரை போஷிக்க போகிறார். நீங்க இதுவரைக்கும் அது ஒரு வாஞ்சியாகத்தான் இருக்கு. அதெல்லாம் உங்க வாழ்க்கை நிஜமாக இந்த ஆண்டிலே மாறப்போகிறது. அப்ப கர்த்தர் உங்களை குறித்து உங்களிடத்துல பேசும் பொழுது அந்த கற்பனை திறனை நீங்க என்ன செய்யுங்க, வளர்த்து கொள்ளுங்கள். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் அப்படின்னா உடனே நம்ம மைண்ட்ல அதை அப்படியே பிக்சர் பண்ணணும் பாருங்க. ஆண்டவர் அதனாலதான் என்னுடைய ஊழியக்காரங்களாம் ட்ரெயின் பண்ணும்போது கேட்பாரு, நீ என்னத்தை காண்கிறாய்? நீ கண்டது சரி இல்லையா? அப்போ தேவன் இந்த ஆண்டுல உங்களுடைய இமேஜினேஷன் பவரை இன்க்ரீஸ், அதை அப்படியே எக்ஸ்பான்ஷனுக்குள்ள கொண்டு வரார். நீங்க பைபிள் படிக்க படிக்க தேவன் உங்களுக்கு அதை ஊழியம் செய்து உங்களுக்கு அந்த கற்பனை திறனை வளர்த்து கொள்ள உங்களுக்கு உதவி செய்வார். அப்ப தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற காரியங்களை உங்களுடைய ஆவியிலே நீங்கள் கண்டு உங்கள் மனதிலே உங்களாலே அதை கற்பனை செய்ய முடியும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ வலதுபுறமும் இடதுபுறமும் இடம் கொண்டு பெருகுவாய். அப்ப உங்க பிசினஸ்ல நீங்க பெருக போகிறீங்க, உங்க ப்ராஃபிட்ஸ் பெருக போகுது, நீங்க உங்க பொருளாதாரத்துல பெருக போறீங்க, குடும்ப சமாதானம் பெருக போறீங்க, எல்லாவற்றையும் அவருடைய பெருக்கத்தை அனுபவிக்க போறீங்க. வலதுபுறமும் இடதுபுறமும் இடம் கொண்டு பெருகுவீர்கள். ஆண்டவர் சொல்றாரு, உன் மைண்டால என்ன லிமிட் பண்ணாத, உன் மனதால நீங்க அவரை மட்டுப்படுத்தாதீங்க. நிறைய நேரம் நம்ம மட்டுப்படுத்துறோம் பாருங்க. அது எப்படி நடக்கும், அது எப்படி அதெல்லாம் நடக்கும், ஐயோ அவ்வளவு பெருசெல்லாம் நான் எப்படி அப்படின்னு சொல்லி நம்ம லிமிட் பண்றோம். ஆண்டவர் சொல்றாரு, நீ தடை செய்யாதே, நீ தடை செய்யாதே, என் வார்த்தையை அப்படியே உட்கொள், என் வார்த்தையை அப்படியே பெற்றுக்கொள், என் வார்த்தையை அப்படியே உடைய மனதிலே பிக்சர் பண்ண, படமாக்கு, நான் சொன்னதை நான் செய்வேன் என்று சொல்கிறார். ஆமென். எனவே நீங்க வலதுபுறமும் இடதுபுறமும் இடம் கொண்டு பெருக போகிறீர்கள். தேவன் உங்களை பெருக்கத்திற்குள்ளாக அழைத்து செல்ல போகிறார். நீங்கள் பெரிய பெரிய காரியங்களை செய்ய போகிறீர்கள். பெருக்கத்தின் தேவன் உங்களை பெருக செய்வாராக. ஆமென். கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வதிப்பார்.